தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாண்டியன் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். திமுக இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது. மாதம் கூட்டங்கள் நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்குது. பல விஷயங்களை இன்றைய கூட்டத்தில் உடைச்சி பேசியிருக்கிறாங்க இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பேசும்பொழுது சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் கேரளாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்றாரு. எப்படி இருக்குது இந்த நிலைமை? இல்லை, இதில் காங்கிரஸ் முன்னாடி இருந்ததோட தன்னுடைய நிலையை இப்போ மாற்றிருக்கு. ஆனால் முன்னாடியே இந்த நிலை இருந்துச்சா இல்லை மாறி இருந்துச்சா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள பல என்னையும் உட்பட சேர்த்து சொல்கிறேன், பார்க்க தவறிவிட்டோம் என்று தான். இதேதுல்லா சார் மாதிரி உள்ள உண்மை காங்கிரஸ்வாதிகளை நம்ம மதிக்கிறோம். தமிழ்நாட்டிலேருந்து அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மிகுந்த மதிக்கத்தக்கது. இவரை மாதிரி லட்சக்கணக்கான பேர் காங்கிரஸில் தமிழ்நாட்டிலேருந்து அந்த உண்மையான பண்பு இருக்குது. நான் எடுத்துக்கல. இவர்கிட்டருந்தும் இந்த அரங்கிலேருந்து நான் பதிலை ரொம்ப எதிர்பார்க்கல. ஆனால் அதை விட மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து இருக்குது இந்த காங்கிரஸை பொறுத்தவரை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14லேருந்து காங்கிரஸ் வீழ்ச்சி அடைஞ்சு மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிடுச்சு. இன்றைக்கி பிஜேபியோட ஒரு பெரிய, அதாவது குறிப்பாக மோடி அல்லது பிஜேபியோட தாக்கம் இந்தியாவில் பொருளாதாரத்திலையும் மற்ற குறிப்பாக பண மதிப்பு இழப்பு அந்த விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயத்தை எடுத்து பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு 2 விஷயத்தில் மட்டும்தான் மோடி செஞ்சதில் எதிர்த்து மக்கள் ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் சட்டம் மட்டும்தான். பாக்கி எதுலேயுமே வெற்றி பெறலை. பாக்கி எல்லாத்துலேயும் தேர்தல் கமிஷன் இதுலேருந்து சரி, சுப்ரீம் கோர்ட்டில் சமூக நீதி தத்துவத்தையும் சரி, அந்த 35 ஜட்ஜிலையும் யார் அமைக்கணுங்கிறதுலையும் சரி, அப்புறம் பல விஷயங்கள் சிபிஐயில் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அது எல்லாமே மக்களுக்கு ஆல்மோஸ்ட் எதிராக தான் இருக்குது. அப்போ இந்த எதிராக இருக்கும்போது இதை எதிர்த்து செய்ய வேண்டியது யார்? ஒரு தேசிய கட்சிகள், முக்கியமாக காங்கிரஸ். அதை செஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை இதில் முக்கியமான ஒரு புள்ளி இருக்குல்ல, நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் காங்கிரஸுக்கு ரொம்ப பக்கபலமாக நாடாளுமன்றத்தில் இருந்ததும், அதே மாதிரி பாஜகவுக்கு எதிரான அல்லது பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் தேசியத்திலேயோ அல்லது அரசியலமைப்புக்கு எதிராக எப்படிலாம் இருக்குன்றத மாநிலங்களுக்கு கொண்டு வந்ததில் திமுகவுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இல்லையா? மிக அதிகம். திமுக இல்லாத ஒரு இந்தியா கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. இல்லை, திமுக எப்படி இது என்ன? திமுக உட்பட தமிழக மக்கள் வர நம்ம எல்லாருமே காங்கிரஸை பொறுத்தவரை நம்ம ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு. என்ன காரணத்தில் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒரு பிஜேபிங்கிற ஒரு தத்துவத்தோடு உள்ள கட்சி, ஆனால் தத்துவத்தையும் தாண்டி திராவிட தத்துவத்தில் உள்ள அந்த மாநில கட்சிகள் அந்த தத்துவத்தையும் சிலதை எடுத்துக்கிட்டு, குறிப்பாக இந்த பணம் மாதம் சாதாரண மக்களுக்கு கொடுக்குற அந்த மாத பெண்களுக்கான தொகையை எல்லா மாநிலத்திலையும் கொடுத்து தான் அவங்க மாநில ஆட்சியை பிடிக்கிறாங்க. அது வரை கிடையாது. நீங்கள் தேசிய கட்சியில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் முந்தி இருந்த வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தெரியும். காங்கிரஸ் என்ன பண்ணுவோன்னாக்கா, இந்திரா காந்தி காலத்துக்கு அப்புறம் மாநில கட்சிகளை கூட்டணி போடுவாங்க. ஆனால் அந்த எம்பியில் மட்டும்தான் அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக காமிச்சு இந்தியா ஒன்றிய அரசில் ஆட்சி பண்ணுறதை மட்டும்தான் வைப்பாங்க. ஆனால் பிஜேபியில் முதல்ல 14 அப்படி தான் இருந்துச்சு, 19லேயும் அப்படி தான் இருந்துச்சு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அலையன்ஸ் வச்சுருந்தா கூட அவங்களுடைய செயல்பாடு ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, எம்பிக்கு மட்டும்தான் பொறுப்பு, எம்எல்ஏ மாநில கட்சி ஆளட்டும் அப்படிங்கிற அளவுக்கு போணுச்சு. ஆனால் பிஜேபியோட 2வது பார்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மாநில கட்சிகளை ஒழிக்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அது இப்போ 26 தேர்தலில் கூட அதை ரொம்ப பிரமாதமாக அந்த சக்ஸஸ் கேம், அது ஒரு விளையாட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன் விளையாட்டுன்னு எடுத்துக்கிறேன்னா, அவங்க செய்கிறது ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ முடிச்சுட்டாங்க. மேற்கு வங்காளத்தில் முடிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டில் ஒரு பகுதியை முடிச்சுட்டாங்க, கேரளாவிலையும் முடிச்சுட்டாங்க. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, மோடி ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் நான் என்ன கேட்குறேன் சார், புரியுது எனக்கு. ஆனால் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் விழுந்தது அப்படின்றத நீங்கள் எப்படி காங்கிரஸ் கட்சி மேலே வைப்பீங்க? திமுக இங்கே விழுந்ததை எப்படி நீங்கள் காங்கிரஸ் கட்சி மேலே வைப்பீங்கன்ற பார்வை இருக்கு இல்லையா? ஒரு தொடர்ச்சியான வெற்றியில் இருக்கிறாங்க, இடையில ஒரு சர்க்கிள். இங்கே திமுக தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி செய்தது இல்லை அப்படின்ற அடிப்படையில் அங்கேயும் கேரளாவிலையும் அதே நிலைப்பாடு தானே. ஒட்டுமொத்தமான எல்லா மாநிலத்தினுடைய தோல்விக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி மேலே நீங்கள் இல்லை, நான் தோல்விக்கே இந்த திமுக தோல்விக்கோ அல்லது கேரளா தோல்வி சிபிஎம் தோல்விக்கோ அல்லது மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் தோல்விக்கோ காங்கிரஸை வைக்கல. நான் வைக்கிற ஒரே ஒரு இது மோடி அல்லது பிஜேபி எதிர்த்து தேசிய அளவில் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த பொறுப்பை காங்கிரஸ் செஞ்சுதா இல்லையா?
செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இந்த விவசாயிகள் போராடி விவசாயிகள் சட்டத்தை வாபஸ் பண்ணாங்க. விவசாயிகள் தான் பண்ணாங்க. இல்லை சார், நான் கேட்குறது இந்தியா கூட்டணியில் திமுக இல்லைன்னா நஷ்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், திமுகவுக்கு எந்த நஷ்டமும் பெருசாக இருக்காது. என்ன காரணம்னா இப்போ வந்து 2014 காங்கிரஸ் தனித்து நிற்கும் போது 4.37% ஓட்டு தான் காங்கிரஸ் வாங்கிருந்துச்சு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கன்னியாகுமரி அந்த தென் மாவட்டத்தில் ஒரு 3 எம்பி தொகுதியில் வாங்கினுச்சு. எம்எல்ஏ தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிள்ளியூரை தவிர வேறு எந்த தொகுதியிலையும் காங்கிரஸ் வந்து இன்றைக்கும் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியாது சார். கிள்ளியூரில் இப்போ இந்த ராஜேஷ்குமார் வந்து மந்திரியாக இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தொகுதி வந்து காங்கிரஸான கோட்டை. நான் ஒத்துக்கிறேன், அதில் வந்து ஒத்துக்கிட்டு தான் நான் இவ்வளோ பேசுகிறேன். அந்த ஒன்றை தவிர ஒரு எம்எல்ஏ தொகுதியை தவிர காங்கிரஸுக்கால திமுகவுக்கு பெரிய நன்மை இருக்கா? ஏன்னா 35% ஓட்ட திமுக தன் வசம் 24 வரை வச்சிருந்துச்சு. அதில் காங்கிரஸ் வந்து 10 எம்பியை வாங்கிட்டு போனாங்க. ஆனால் நான் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. இல்லை, நானும் அதுக்குள்ளே போன இடத்துக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஒரே கேள்வி தான். இந்தியா கூட்டணியில் திமுக இன்னைக்கு இல்லை, வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு டெல்லியினுடைய பல தெருக்கள்ல உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவருடைய போஸ்டர் வச்சு அவர் அரசியல் கட்டமைக்கப்பட்டாங்க. இப்ப இந்தியா கூட்டணியில திமுக இல்லன்றது சாதகமா பாதகமா, என்ன விளைவுகளை தேசிய அரசியலுக்குள்ள யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்? அடுத்து காங்கிரஸே வச்சுக்கோங்க. காங்கிரஸுக்கு அவங்களுக்கு இப்போக்கி வந்து பாதகம் இல்லை. பிஜேபியோட இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் காங்கிரஸில் வந்திருக்கிறதுனால தான் நான் வந்து இதயதுல்லா சார் போன்ற திராவிட காங்கிரஸ்காரங்களை பாராட்டுறேன். ஆனால் அதே நேரத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் காங்கிரஸை கையில் எடுத்துக்கிட்டு இந்த இவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒரு எம்பியை வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு கூட அழைப்பு கொடுக்கல. அப்படிங்கும்போது நீங்கள் கவனிக்கணும் இந்த விஷயத்தை. அப்போ இது முழுக்க வேறு இடத்துக்கு நவருது காங்கிரஸ். எந்த இடத்துல நகருது? அது வந்து ஒன்று ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பகுதிக்கு இது நவருதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் ஒத்து வரவே இல்லை. அப்போ அந்த இடத்த நோக்கி காங்கிரஸ் ஆர்எஸ்எஸும் நவருதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது என்ன சார் லாஜிக் இருக்குது? இது எனக்கு புரியல. இது இப்போ இந்த இடத்துல எப்படி ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்காங்க? இல்லை சார், காங்கிரஸ் முக்பாரத்ன்றது அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக இருக்கும். நீங்கள் மோகன் பகத்தோட பல ஸ்பீச்சை இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 வருஷமாக கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து மோடியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தர் பிஜேபியில் கொண்டு வரணுங்கிறத முயற்சி பண்ணுறாரு. ஆனால் எந்த இடத்துக்கும் இடம் கொடுக்கல. மோடி இதை மட்டும்தான் முடிவெடுக்கிறாரு. பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸோட செல்வாக்கு. நீங்க சொல்றத பார்த்தா திமுக இல்லைன்னா இந்தியா கூட்டணி இல்லைன்ற ரேஞ்சில் சொல்றீங்களா? இல்ல, திமுக என்ன செய்யும் அப்படின்னு வேணா கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 2014 ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு, 2019 வந்து அப்போ உள்ள கலைஞருக்கு இருந்துச்சு. ஆனால் 26 இந்த தேர்தல் ரிசல்ட்டையும் வச்சு பார்க்கும்போது இனி வந்து மாநில கட்சிகளின் கூட்டமைப்பு உருவாகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இந்தியா கூட்டணியே உடைஞ்சிரும்ன்றீங்க, அதுல காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்படும். காங்கிரஸ் கட்சி புள்ளி நோக்கி தான் நகர்றீங்க. காங்கிரஸ் கட்சி தனிமைப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற என்ன காரணத்தினால அவங்களுக்கு உங்களுடைய விருப்பமா இருக்குல்ல. தேசிய அரசியல் இருக்கக்கூடிய மைய நீரோட்டத்தை நம்ம இல்லை. இன்னைக்கு கூட அகிலேஷ் யாதவ் வந்து தன்னுடைய கருத்தை எடுத்து வெளிப்படுத்துறாரு. இப்போ 2027 அடுத்து வரப்போற எலெக்ஷன், முக்கியமான எலெக்ஷன் 2027 ஊபி தேர்தல். அப்போ அதில் என்ன பிரதிபலிக்க போகுதுங்கிறதா முக்கியமான. இப்போ நம்ம பேசுகிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா 27 ஊபியில் யார் வருவா ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறது யோகி ஆதித்யநாத்தை. மோடி வந்து யோகி ஆதித்யநாத்துக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் கேண்டிடேட்டை வந்து நிதின் நபீன் பிஜேபியோட தலைவர் வந்து யோகி அறிவிச்சிடறாரு. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் 29க்கும் அறிவிச்சிடறாரு. இப்போ பிரச்சனை வந்து இவங்க 2 பேருக்குள்ள போட்டி வந்து ஊப்பியில் இருக்குமா இல்லையா, இது முக்கியமான போட்டி. அப்போ காங்கிரஸ் வந்து அகிலேஷ் யாதவ் ஆதரித்து அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக கொண்டு வருவாரா கொண்டு வர மாட்டாரா ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே யோசிச்சு பாருங்கள். 14லையும் சரி 19லையும் சரி ராகுல் வந்து ஒரு எம்பி தொகுதியில் கூட ஜெயிக்கிறதுக்கு தடுமாறிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமானது சொல்லிடுறேன். காங்கிரஸ் வந்து அப்போ மாநில கட்சியே சம்பந்தம் இல்லாத ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், இந்த சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் 14 ஆட்சியில் இருந்த பிறகு கூட ராகுல் வந்ததுக்கப்புறம் ஆட்சியை இழந்தார் மாநில அரசியல. அப்போ இந்த இடத்துல கூட உங்களால் பிஜேபியோட கவுண்டர் கொடுக்க முடியல. அடுத்தது நான் கேட்குறது என்னன்னா, இந்த இடத்துல பிஜேபிக்கு பக்காவாக கவுண்டர் கொடுக்கறது திமுக மாதிரியான ஒரு இயக்கத்தினுடைய சக்தியால் மட்டும்தான் முடியுமா, அல்லது காங்கிரஸ் கட்சியே வேண்டாம், மம்தா வாங்க, அகிலேஷ் யாதவ் வாங்க, அந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் வாங்க, இந்த பக்கம் திமுக வாங்கன்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு அலையன்ஸ் புதுசாக உருவாகுமா? அதுதான் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுதான் மக்களுக்கான அமைப்பாக இருக்க முடியும். காங்கிரஸை வச்சுக்கிட்டு எந்த இடத்துலையும் நவர முடியாதுங்கிறது. ஒரே ஒரு என்ன சார் தப்பு பண்ணிடுச்சு காங்கிரஸ்?
சார் நான் தான் சொல்கிறேனே, மத்திய பிரதேசம், குஜராத் இங்கெல்லாம் நீங்கள் பிஜேபி எதிர்த்து உங்கள்கிட்ட ஆட்சி இருந்துச்சு. நீங்கள் மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில் கவர்மெண்ட் இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட்டை இழந்துட்டீங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்துச்சு. அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை இல்லையா சார்? அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்ல சார், ராஜஸ்தான்ல ஆட்சி இழந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இல்ல அங்க ஜோதிராதித்ய சிந்தியா அல்லது வந்து கமல்நாத்துடைய அந்த விஷயம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசக்குள்ள இருக்கு. இல்ல ஒரே செகண்ட், அது பிஜேபியை ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் உண்மையா எதுக்குதா அப்படிங்கிறது சந்தேகம் வருது. எதிர்க்கலையா? இல்ல, அப்படிதான் ரிசல்ட் வருது. உத்தரப்பிரதேசம், சாரி மத்திய பிரதேசம், இதில் மகாராஷ்டிராவில் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் வந்து டபுள் கேம் ஆடிடுச்சா அப்படின்னு சந்தேகம் வருது. இது ஏன் நான் சொல்றேன்னா, இல்ல சார், இல்ல ஏன் சொல்றேன்னு கேளுங்க. காங்கிரஸ் ஆட முடியும். இல்ல சார், பீகார் இல்ல பீகார்ல ஜெயலலிதா யாதவ் வந்து அந்த அங்க வந்து ஜெயிக்க வேண்டிய கட்சி, ஆனா தோக்குது. நீங்க அதை விட இன்னும் முக்கியமா சொல்றேன், 23ல் இதே ஜூன் மாசத்துல தான் இந்த வந்து இந்தியா பேர் இல்ல, இந்தியா கூட்டணி உருவாகுது. எங்க உருவாகுது? பாட்னால உருவாகுது. அப்பதான் நிதிஷ்குமார் சொல்றாரு, அன்னைக்கு நிதிஷ்குமாரை நம்ம பழிச்சோம், என்னடா அது இப்படி சொல்கிறாருன்ட்டு. அப்போ அவர் தான் தலைவராக வர வேண்டியது, அவர் வர முடியாமல் போக அவர் விலகிறாரு. விலகி ஒரே நாளில் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். காங்கிரஸோட கூட்டணியில் இருந்த சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் விலகி சாயந்தரம் பிஜேபி தலைமையில் உள்ள கூட்டணியோட சீஃப் மினிஸ்டராக மாறுறாரு. அவர் சொன்னது நியாயம், சரி. அவர் வந்து பச்சோந்தி அப்படியெல்லாம் நம்ம பல்டி குமாரெல்லாம் பேசுகிறோம். ஆனால் நடந்ததை இன்னைக்கு தொலைநோக்கில் திரும்பி பார்க்கும்போது அவர் செஞ்சதாக கரெக்டாக இருக்குது. அப்போ ஸ்டாலின் வந்து 19ல் யாரும் அறிவிக்காப்ப பிரதம மந்திரின்னு சொல்லி வந்து அறிவித்தது, ராகுல் அறிவித்தது இங்கே தான். ஆனால் நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட். பேசலாம் பார்க்குறீங்க நீங்கள் ரொம்ப சுருக்கமாக. சார், இது வந்து இந்த மொத்த கேம்லேயும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, அவ்வளோதான். மொத்த கேம்லேயும் இது 29க்கும் மோடி வந்து தெளிவாக வச்சுருக்காரு காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்கணும்னு. குறிப்பாக வந்து சவுத்து 4 ஸ்டேட்டுக்கும் ஒரு 100+ தொகுதியை வர்றதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டார். நார்த்து பக்கம் வரக்கூடாது காங்கிரஸ். அதுக்கு தான் காங்கிரஸை அவர் தள்ளி இருக்காரு. அதில் அவர் ஜெயிச்சிட்டார். இப்போக்கி அடுத்து ஜெயிப்பாரா இல்லையாங்கிறத நம்ம 29ல் பார்ப்போம். இது வந்து மக்கள் தீர்ப்பை நாங்கள் வந்து மதிக்கிறோம். நன்றி சார். நன்றி சார்.